குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குக்கர் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். 1.5-2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூவு, மராட்டி மூத்தி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இது நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஆயிலில் வதக்கலாம். அப்போ தான் அந்த கலர் அப்படியே இருக்குமா, ரெட் கலர். அதனால் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி எடுத்துருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா 2-3 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதக்கலாம். பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 அழகு அரிசி எடுத்துக்கிறதால 3 அழகு தண்ணி ஆச்சுலாம். எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 அழகு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 3 அழகு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொச்சி ஆட் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். காரெல்லாம் செக் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக பாருங்கள். குக்கர்லேருந்து இப்போ தான் எடுத்தேன். இப்போ நல்லா உதிரியாக வந்திருக்கு. குஸ்கா ரெடி. டேஸ்ட்டு கம்மன் இருக்குது. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.